எங்களுடைய சாமியை எங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட எல்லாம் வந்து உங்ககிட்ட புலம்புறாங்களா சார்? அது அந்த புலமெல்லாம் போகின்ற இடமெல்லாம் யாரெல்லாம் எந்த விதத்துலையெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற சமயத்தில் அவர்கள் வந்து முதல்ல வந்து முறையிடக்கூடிய இடம் வந்து கடவுளாக தான் இருக்கும். அங்கே போய் முறையிட்டு தான் மற்றபடி நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் கடவுளை அவங்களை காப்பாற்றலைங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். இப்போ இன்றைக்கு வனப்பகுதி முழுக்க வந்து தேசிய பூங்காக்கள் என்கின்ற பெயரில், வன சரணாலயங்கள் என்கிற பெயரில், புலிகள் காப்புங்கிற பெயரில், யானைகள் காப்புங்கிற பெயரில் ஒரு வேலி இட்டுட்டு அதுக்குள்ளார வாழக்கூடிய மக்கள் வந்து அவருடைய பாரம்பரியமான அன்றாட பழக்க வழக்கங்கள் உரிமைகள் எல்லாத்தையும் வந்து தடுத்து காட்டுக்குள்ளார போய் அவங்க வழக்கமாக வன விளைபொருளை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அந்த சேகரங்களுக்கு தடை. காட்டுக்குள்ளார பல வன கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலில் போய் வழிபடுவதற்கும் கூடுவதற்கும் ஒரு தடை. காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் இவங்க தண்ணீர் எடுத்துக்குவாங்க. அந்த கால்நடையில் வந்து தண்ணீர் காட்டுவாங்க, அதுக்கு தடை. கால்நடைகள் வந்து மேய்ப்பதற்கு தடை. வனப்பகுதிக்குள்ளார பயணம் செய்வதற்கு வந்து போக்குவரத்துக்கு தடை. பல்வேறு தடைகளை வந்து இன்றைக்கு வந்து வன சட்டங்கள் புலிகள் காப்புங்கிற பேரில், சாங்சுரிங்கிற பேரில், நேஷனல் பார்க்குங்கிற பேரில் வந்து இதனுடைய உச்சம் என்ன ஆகுதுன்னா இது அப்படியே வந்து மக்களை வந்து குறிப்பிட்ட பகுதியில் வந்து வெளியேற்றணுங்கிற நடவடிக்கைக்கு இப்போதான் போய் அதான் முதுமலையில் நடந்தது. இப்போ அடுத்து வந்து தெங்குமலைக்கான தமிழகத்தில் வந்து அனைவரும் முதுமலை தான் முதல்ல ரிலோகேட் பண்ணுறதுக்கான முயற்சி நடத்தலாம். அங்கே ஏற்கனவே சொன்ன இவ்வளோ பாதிப்பு இன்னும் வைக்க வரைக்கும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறது. அடுத்து தெங்குமலையோட வந்து ரிலோகேட் பண்ணுறாங்க. இப்போ படிப்படியாக அந்த வனத்தை சுற்றியும் வந்து ஒரு வலையை வீசி இந்த மக்கள் அப்படியே வலைக்குள்ளார கொண்டு வந்து எடுத்து கழுத்தில் சுருக்கயிறு இருக்கிற மாதிரி இருக்கி நாமே இங்கிருந்து வெளியே போயிடலாங்கிற முடிவுக்கு அந்த மக்கள் வந்துடணும். அவங்களே வந்து இப்படி ஒரு முயற்சி வந்து எடுக்கப்படுது. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பொது சமூகம் வந்து சுற்றுச்சூழலுங்கிற பேரில், வனத்தை பாதுகாக்குங்கிற பேரில், வனவளங்களை பாதுகாக்கின்றேன் என்கின்ற பெயர்களை சொல்லிக்கொண்டு, என்கின்ற காரணங்களை சொல்லிக்கொண்டு வன சட்டங்களை வந்து ரொம்ப நெருக்கமாக அங்கே வாழக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றுகின்ற அளவுக்கு வாழ முடியாத அளவுக்கு வந்து அரசனுடைய வன கொள்கை இருக்குது. இதை தடுக்க தான் இப்போ இதுக்கு என்ன தீர்வு? 2006 வந்து வன உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் வந்து அநேகமாக அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அது மசோதா அறிமுகப்படுத்துகிறப்போ அந்த அமைச்சர் சொல்கிறார், இதுகாரும் இந்தியா ஆதிவாசிகளுக்கு இழைத்த அநீதிகள் அத்தனையும் இந்த சட்டம் சரி செய்யணும்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அந்த சட்டத்தை கொண்டு வர்றார். அந்த வன உரிமை சட்டத்தை வந்து முழுமையாக அமல்படுத்தணும் என்று நாம் வலியுறுத்துவது மட்டும்தான் அந்த வனத்திலையும் வனத்தை சார்ந்து வாழ்ந்துருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதுதான் அவங்களுக்கு ஒரே கவசம். ஆனால் இன்னொரு பெரும் துயரம்னா அந்த மக்களுக்கு நம்முடைய நாடு இந்த சமூகம் வந்து இழைத்த எல்லா அநீதிகளையும் சரி செய்யுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த அந்த வன உரிமை சட்டம் அதனுடைய அமலாக்கம் என்பது தமிழகத்து இந்தியாவில் ஒரு சில ஒடிசா, மத்திய பிரதேஷ், கேரளா ஒரு சில மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் வந்து துளி கூட அமல்படுத்தப்படல. அந்த சட்டம் 3 உரிமைகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். 4 உரிமைகளை கொடுக்குது. ஒன்று, ஒரு ஆதிவாசி அல்ல ஆதிவாசி அல்லாதவர் கூட வன நிலத்தை 2005 டிசம்பர் இல்லை ஜனவரி 2005 வருஷம் டிசம்பர்னு வைங்களேன், டிசம்பர் அப்போது அந்த நிலத்தை அவர் குடியிருந்தாரோ விவசாயம் பண்ணிருந்தாரோ அங்கேருந்து அவர் வெளியேற்றக்கூடாது. அவர் வந்து டைட்டில் கொடுக்கணும், இண்டிவிஜுவல் லேண்ட் ரைட்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி சமூகம் காட்டுக்குள்ளார என்னென்ன வகையான உறவுகளெல்லாம் காலங்காலமாக வைத்து கொண்டிருந்ததோ அந்த உறவுகளை அத்தனையும் வந்து ரெகனைஸ் பண்ணுறது. அவன் வனக்கோயிலுக்கு போயிருப்பான், அதை தடுக்கக்கூடாது. காட்டுக்குள்ளார போய் அவனுடைய புதைவிடங்கள் இருக்கும், இறந்தவங்களை புதைப்பாங்க, அதை வந்து மறுக்கக்கூடாது. காட்டுக்குள்ளார வந்து ஒரு வன பாதையின் வழியாக இன்னொரு கிராமத்துக்கு போகிற பாதை இருக்குது, அதை தடுக்கக்கூடாது. வன விளைபொருள்கள் என்னெல்லாம் சேகரிக்க உரிமை இருந்தால் அதை வந்து சேகரித்து வந்து தடுக்கக்கூடாது. இப்படி இது கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்னு சொல்லுவாங்க. இது அந்த கிராமத்துக்கே வந்து ஒரு டைட்டில் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த காட்டுக்குள்ளார இன்னென்ன மாதிரி சாவகாசெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, இதை வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி கொடுக்கணும். 3வது வந்து கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வ் சைட்னு ஒன்று இருக்குது, அந்த வன உரிமை சட்டம் சொல்லுது. இந்த ரிசர்வ் சைட்னா ஒரு கிராமத்துக்கு வன கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கான ஒரு வனத்தினுடைய எல்லையை வகுத்து கொடுத்து அந்த எல்லைக்குள்ளார இருக்கக்கூடிய வன வளத்தை பாதுகாப்பதும் மறு உற்பத்தி செய்வதும் முழுக்க வந்து அந்த கிராமத்துக்கே பொறுப்பு. இது ஒன்று கொடுக்கும். இன்னும் வந்து டெவலப்மெண்ட் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பாதை அமைத்துக் கொள்வதற்காகவோ, குடிநீருக்காகவோ, பள்ளிக்கூடத்துக்காகவோ, ஒரு அங்கன்வாடிக்காகவோ, ஒரு கம்யூனிட்டி ஹாலுக்காகவோ, அதை மின் இணைப்பு கொண்டு வரதுக்காகவோ நிலம் இல்லை, வனநிலம் தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா வன நிலத்தை அவங்க வந்து டைவர்ட் பண்ணிக்க முடியும். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக டைவர்ட் பண்ணிக்க முடியும், சாலை அமைக்காக டைவர்ட் பண்ணிக்க முடியும். அப் டு 1 ஹெக்டர் 2.5 ஏக்கர் வரைக்கும் வன நிலத்தை இந்த 70 மரங்கள் இருந்தாலும் கூட அந்த மரங்களையும் வெட்டிக்கலாம். ஒரு கிராமம் இருக்குது, பள்ளிக்கூடம் வேணும், இதனால என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே சுற்றி ஃபாரஸ்ட் பள்ளிக்கூடமாக கட்ட முடியாது, இந்த ரோடு போடணும், இது ஃபாரஸ்ட் நான் ரோடு போட முடியாது அப்படி வீடியோ சொல்லுவார்.
இப்போ வந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து வித்தின் மந்த்தில் டிஎஃப்ஓ லெவல்லே வந்து டைவர்ட் பண்ணி அந்த யூசர் ஏஜென்சியால் ஒன்று கொடுக்கலாம். என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கலாம். 2.5 ஏக்கர் வரைக்கும் உள்ள 70 மரம் இருந்தாலும் வெட்டிக்கலாம். இந்த பர்மிஷன்லாம் டெல்லி போகணும் முதல்ல. இப்போ இல்லை, டிஎஃப்ஓ கொடுத்துருங்க, 1 மாதத்தில் கொடுத்துருங்க டிஎஃப்ஓ. இந்த சட்டம் டைகர் ரிசர்வாக இருந்தாலும் பொருந்தும், நேஷனல் பார்க்காக இருந்தாலும் பொருந்தும், சாங்சுரியாக இருந்தாலும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இந்த சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் புதிய வன கொள்கையின் காரணமாக அரசனுடைய புதிய சாங்சுரி அறிவிப்புகள் மூலமாக இந்த மக்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுவதும் தடுக்கப்படும். ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆனால் ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்ததுனாலே வனத்துறை என்னன்னா ஏதோ நம்முடைய அதிகாரத்தை பறிக்கிற இந்த சட்டம். அப்போ இது வனத்தை பாதுகாக்கின்ற இல்லை வனத்தை மறு உற்பத்தி செய்கின்ற அந்த அதிகாரம் இது வரைக்கும் வனத்துறைகிட்ட இருந்தது, மக்களுக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி சட்டம். இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு விஷயம் ஏன்னா, இந்தியாவில் கூட வேறு எந்த சட்டத்துக்கும் மாறான ஒரு வித்தியாசமான சட்டம். எல்லா சட்டங்களுமே அந்த சட்டங்கள் வந்து அதிகாரவர்கள் அந்த சட்டத்தை அமல்படுத்து. நான் இங்கே ஒரு புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறேன், எனக்கு பட்டா வேணும்னு தாசார் கேட்பேன், தாசார் வந்து பட்டா போட்டு கொடுப்பார். ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற பொறுப்பையும் மக்களுக்கு, அதான் பிரச்சனை. கிராம சபைன்னு சொல்லுவோம். கிராம சபைன்னா பஞ்சாயத்து கூட்டுற கிராம சபா இல்லை. ஒவ்வொரு பழங்குடி கிராமம் வந்து ஒரு கிராம சபாவா. ஒரு பழங்குடி கிராமம் அந்த கிராமம் வந்து ட்ரெடிஷ்னலாக அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறதுக்காக ஒரு ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலாக ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் தங்களுக்குள்ளார வந்து கையாண்டு கொண்டிருந்த அந்த கிராம சபை என்கிற ஊர் கூட்டம் இல்லை ஊர் பஞ்சாயத்துங்கிற வடிவத்தை கிராம சபாங்கிற பேருந்து சட்டம் வந்து ரெகனைஸ் பண்ணிடுது. நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குதுன்னா அந்த மக்கள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு தானே சார் அதை கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து பழங்குடியில் வந்து ரொம்ப வலுவான இறை நம்பிக்கை உள்ளவங்க, தங்களால் தவறு இழைப்பது தெரியாமல் தவறு செய்வாங்க தவிர தெரிந்து தவறு செய்வதற்கான வாய்ப்பு குறைவு. வன நிலத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி அவனுக்கு பட்டா வேணும், கலெக்டர்கிட்ட கொண்டே கொடுத்தாலும் கலெக்டரால் எதுவும் செய்ய முடியாது, டிஎஃப்ஓட்ட கொண்டே கொடுத்தாலும் டிஎஃப்ஓ எதுவும் செய்ய முடியாது, அமைச்சர்கிட்ட கொண்டே கொடுத்தாலும் அமைச்சர் எதுவும் செய்ய முடியாது, ஜனாதிபதி கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து அது கிராம சபை. அந்த கிராம சபைக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஊருடைய தலைவர். இந்த கிராம சபையை ஒரு 15 பேரில் எலெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு பேர் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டின்னு பேர். அந்த 15 பேர்த்தில் 5 பேர் கட்டாய பெண்களாக இருக்கணும். ஒருவேளை அங்கே நான் ட்ரைபல் இருந்தாங்கன்னா ட்ரைபலுடைய ரெப்ரஸன்டேட்டிவும் கண்டிப்பாக இருக்கும். சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய நோடல் ஏஜென்சியான ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. நம்ம ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணால் ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஹாஸ்டலில் எவ்வளோ அரிசி கொடுக்கலாம், எவ்வளோ அரிசி வச்சுக்கலாங்கிறது தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. இதை பற்றி எந்த ஞானமும் கிடையாது. இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆதிவாசிகளுக்கு கிடைக்கப்பட்ட அநீதியில் அத்தனையும் சரி செய்யுங்கிற அறிமுகத்தோடு நிறைவேற்றப்பட்ட சட்டம் செத்து கிடங்குறது தான் உண்மை. இந்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது மட்டும்தான் இந்த மக்கள் வந்து காட்டிலேருந்து வெளியேற்றப்படுவதற்கும் வெளியேற்றப்படாமல் தடுக்கிறதுக்கும் இல்லை காட்டுக்குள்ளார காலங்காலமாக தன்னுடைய என்னெல்லாம் உரிமை அனுபவிச்சுக்கான அந்த உரிமைகளோடு தொடர்ந்து வாழ்வதற்கும் இன்னும் என்ன தேவை என்பதை அவங்களாவே நிர்ணயித்துக் கொள்வதற்கும் ஒன்றை தவிர வேறு வழியே கிடையாது சார். அப்போ இந்த சட்டத்தை இவ்வளோ நல்ல சட்டமாக இருக்குது, இந்த சட்டத்தை வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து செயல்படுத்துறதுக்கான அந்த இனிஷியேட்டிவை கொண்டு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சட்டத்தை பொறுத்த இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்தால் எங்கெல்லாம் வந்து இயக்கங்கள் அல்லது என்ஜிஓக்கள் கொஞ்சம் இந்த சட்டத்தை பற்றி புரிதலோட ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் ஓரளவுக்கு இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது முழுமையாக நிறைவேற்றப்படனா முதல்ல வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டியது வந்து பழங்குடி நலத்துறை. அந்த பழங்குடி நலத்துறையில் வந்து ஒரு தனி ஏற்பாடு வேணும். இன்னும் ஒடிசாவிலையோ மத்திய பிரதேஷ்லையோ சத்தீஸ்கர்லையோ ஜார்க்கண்ட்லேயோ இந்த சட்டம் வந்து எப்படி அமல்படுத்தப்பட்டிருக்குது, அதை அமல்படுத்தின அனுபவம் உள்ள அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அவளை கொண்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு செல்லை வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும். அவனுடைய வழிகாட்டுதலோட கீழே வரைக்கும் இதை வந்து செய்யணும். இதில் ஒரு பெரிய சிக்கல்னா பழங்குடி நலத்துறைக்கு இதுகாலம் வரை வந்து இயக்குநராக வந்த மாத்திரம் ஐஎஃப்எஸ். இந்த வனத்துறை அதிகாரிகள் தான் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய மனோபாவம் முதலேருந்தே என்னென்னா அவங்க தான் வனத்தை கெடுக்கிறாங்க, அவங்களை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் சாத்தியமாகும்? இந்தியாவிலேயே பெரிய ஜமீன்தாரியாக தான் வனத்துறை தான். அவங்ககிட்ட தான் நிலமான அவ்வளோ இருக்குது. வனத்துறைகிட்ட எவ்வளோ நிலம் இருக்குன்னு வருவாய்த்துறைகிட்ட கூட கணக்கு இருக்காது. வருவாய்த்துறையுடைய ஆவணங்களில் வந்து வனத்துறை நிலத்தை பற்றி இருக்காது. அப்போ அவங்களுடைய பார்வை வந்து மக்கள் தான் வனத்தை அழிக்கிறாங்கங்கிற பார்வையோடு இருக்கிறப்போ வனத்துறை அதிகாரிகள் வந்து பழங்குடி நலத்துறைக்கு இயக்குநராக போட்டோன்னா அவங்க அதுக்கான சர்வீஸ் பொறிதோ கிடைக்காதுன்னு இயக்குநர்லாம் கேட்டிருந்தோம். இப்போ சிஎல்எஸ் லேபர் சர்வீஸ் முடித்த ஒரு விஷயம் அண்ணாதுரைன்னு சொல்லி மத்திய தொழிலாளர் துறையில் இருந்தவர், அவர் வந்து இயக்குநராக போட்டிருக்காங்க. அவர் வந்து முன்னாடி சில முயற்சியில் வேகமாக எடுக்கிறார். அவர் பேரார்வத்தோடு இருக்கார். இந்த சட்டத்தை அமல்படுத்தல வந்து நிறைய முயற்சியில் எடுக்கிறார். என் மாதிரி இயக்குநர் சேனல்லாம் கூப்பிட்டு பல முறை வந்து சென்னையில் வந்து கூடி ஆலோசனை கேட்டார், நாள் கணக்கில் பேச வச்சார்.
பல முயற்சி எடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சி வந்து அவருக்கு மனதில் என்ன வேகம் இருக்கோ அந்த அளவுக்கு நடைமுறை போகாமல் இருக்கு. காரணம் அவர் கீழே மெஷினரி இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல். ஸோ மிஷினரி இந்த சென்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? பழங்குடியினத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் அந்த துறையிலேயே நிரந்தரமாக பணியாற்றவங்க இல்லை. அப்போ ஒரு பழங்குடியினத்துறையினுடைய மாவட்ட நல அலுவலர் வெல்ஃபேர் ஆஃபீஸராகவோ ஒரு தாலுக்கா லெவலில் ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸராகவோ வர்றவங்க ஓராண்டு அந்த பணியில் இருக்காங்க. அடுத்து வந்து வேறு வருவாய்த்துறை பணிக்கு போயிடுறாங்க, மாற்றப்படுறாங்க. அப்போ இந்த சட்டத்தை வந்து அவங்க முழுமையாக புரிந்து கொள்வதே அவங்களுக்கு சிரமம். புரிஞ்சுட்டு அந்த மக்கள்கிட்ட போய் இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கான பணியை செய்வது என்பது அதை விட பெரிய சிரமம். அதுக்குள்ளே மாறிடுறாங்க. அப்போ ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டாப் லெவலில் வந்து வட மாநிலங்களில் வட உரிமை சட்டத்தை அமல்படுத்திய அனுபவம் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு தனியாக அதுக்கு இருக்கணும். 3 வருஷம் அல்ல 2 வருஷம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ட்ரைபல் வில்லேஜ்லேயும் வந்து ட்ரைபல் வில்லேஜ், நான் ட்ரைபல் வில்லேஜ் என்னது பழங்குடிகளுக்கு மட்டும் இந்த சட்டம் இல்லை, பழங்குடிகள் மற்றும் வனம் சார்ந்து வாழக்கூடிய. அப்போ ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு செல் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு செல் இருக்கணும். எங்கெல்லாம் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்ந்துருக்காங்களோ அந்தந்த தாலூக்கில் அல்லது ஆர்டிஓ லெவலில் இந்த பணிகளை மட்டுமே கவனிப்பதற்கு தனி அதிகாரிகள் ஒரு 4 பேர் 5 பேர் அனுபவம் உள்ளவங்களை வந்து நியமித்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளே 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்குள்ளார தமிழ்நாடு முழுக்க எல்லா வனப்பயிலும் சட்டத்தை முழுமையாக அமலாக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து அரசு வந்து அதிரடியாக அக்கறையோடு பிறப்பித்தால் மட்டும்தான் சட்டம். நம்மளுடைய நெய்பரிங் இது கேரளால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆமா வன உரிமை சட்டம்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. அதனுடைய வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 12,000-15,000 பேருன்ற மாதிரி பார்த்துருக்கோம். வந்து இயக்கங்கள் ஒரு காரணமா இயக்கங்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி சமூகம், கேரளாவில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தை காட்டும் போர்க்குளம் இருக்கிறதாக இருக்குது. பல இஷ்யூஸில் பார்த்துருக்கோம். எங்கன்னா ஒன்றும் மக்கள் சண்டை போடணும், இல்லை இயக்கங்கள் மக்களோட நிற்கணும், அப்போ தான் வந்து அரசாங்கம் அசையணும். அசையும் ஒரு ஸ்பெஷல் செல் கீழே தாலுக்கு லெவல் இருந்து தாலுக்கு லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து சட்டத்தை அமல்படுத்துவதற்காக வந்தால் மட்டும் ஒன்று வரணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அரசு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், சட்டப்படி நீங்கள் நடந்துங்க, விருப்பப்படி நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்லணும். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து சட்டத்தை வளைக்கிறாங்க. இப்போ இங்கே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஒரு 10 வில்லேஜில் வந்து நாங்கள் சில தொடர் நண்பர்களோடலாம் சேர்ந்து முழுக்க இந்த கிராம சபா ரெசல்யூஷன், எஃப்ஆர்சி, எஸ்டிஎல்சி இப்படியெல்லாம் இந்த கம்யூனிட்டி இங்கே வந்து லேண்ட் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இந்த வன உரிமை சட்டம் கொடுக்கக்கூடிய நில உரிமையை இங்கே எல்லா இடத்துலையும் வாங்கிட்டோம். அது சில குறைகள் இருக்கு, ஆனால் வாங்கிக்கானே தமிழகத்திலேயே முதல்ல இங்கே தான் வாங்கணும். வாங்குறேன் இதெல்லாம் வாங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி உனது புகழ் சொல்ல முடியவில்லையே. சூப்பர், கை தட்டுங்க. வானொலி பண்ண தமிழகத்தில் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் சைஸ்க்கான கிளைம் வந்து ஒரு 10 வில்லேஜில் அனுப்பிச்சிருக்கோம். 10 வில்லேஜில் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சு எஸ்டிஎல்சியில் 2 வருஷமாக சும்மா கிடைக்குது. எஸ்டிஎல்சி ஒவ்வொரு மீட்டிங் கூட்டுறப்போ ஆர்டிஓ வந்தார்னு சொன்னால் நாங்கள் இதை கிளைம் பண்ணியிருப்பாங்க மக்கள். நான் ஒரு கடுக்காய் எடுக்கிறேன்னு கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஃபாரஸ்ட் சார் கடுக்காயெல்லாம் எடுத்தால் கரடிக்கு வருது சார், பூச்சக்காய் சோப்பு செய்யறதுக்கு பயன்படும் மூலிகை அதை எடுப்போம்மா சார், இதெல்லாம் எடுத்தால் மானுக்கு வேணும் சார். வீடு கூட்ட தொடப்பு இருக்குல்ல, அந்த தொடப்பதுக்கான பில் இருக்கும், அது டேட்டா லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்த பில் தான் இங்கே அதிகமாக விளைங்க சார், அதெல்லாம் அறுத்தா வந்து யானைக்கு வேணும் சார். இப்படி ஏதாவது ஒரு நொண்டி காரணங்களை சொல்லிட்டு அந்த அந்த எஸ்டிஎல்சியில் வந்து அந்த அந்த கம்யூனிட்டி ரைட்ஸான கிளைம் வந்து அங்கே பாஸ் ஆகி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிக்கு போகிறதுக்கே விடுறதில்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தட்டி கழிச்சு. ஆனால் ஆர்டிஓக்கு அதை கட்சி அது அவங்களுடைய குறைந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லலாமா சார்? இன்னும் அதை பற்றியான நாலேஜ் இருக்கவங்க அங்கே உட்காந்தாக்கா அவங்களுக்கு புரிதல் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த கட்சி இல்லை. எஸ்டிஎல்சியுடைய சேர்மன் ஆர்டிஓ அவரு சொல்லுடைய சட்டம் இதை சொல்லியிருக்கு, நீ கேட்க வேண்டியது என்ன, அவன் கடுக்காய் எடுத்துகிட்டு இருக்கான்னா 2005 எடுத்துகிட்டு இருக்கானா மட்டும் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, இதுதான் நீ ஒழுங்காக கொடு, உன்னுடைய விருப்பத்தின் பேர்லாம் செய்யக்கூடாது சொல்லணும்ல. அந்த ஆர்டிஓக்கு வந்து டிஎஃப்ஓ வந்து சேலஞ்ச் பண்ணி பேசுகிறப்ப மனோ வலிமை அவருக்கு இல்லை, கலெக்டருக்கும் இல்லை. மூங்கிலுக்கு வந்து 40 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அந்த 40 ஆண்டுகளில் இந்த மூங்கில் வந்து பூக்க தொடங்கும், பூத்து வந்து காய்க்க தொடங்கும், அது மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் மரம் பூத்து காய்கிறப்போ அப்படியே அது கீழே சாஞ்சிடும். அது தன்னோட இறுதி நாளை வந்து எட்டுறப்ப தான் பூக்கும், அப்போ தான் காய்க்கும். பூத்து காய்ச்சுன்னா அந்த மூங்கில் மரம் அதோட விழுந்துடும். இப்படி ரிசர்வ் முழுக்க அத்தனை மூங்கிலும் சாஞ்சிருச்சு. ஏன் இப்படி ஒரே நேரத்தில் சாஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணது வந்து ஒரே நேரத்தில் பண்ணி போகும்போது இருக்கு. சரி, இது திரும்ப வளர்க்குறதுக்கு வந்து வழி இருக்கா? எந்த முயற்சியும் இல்லை. அந்த மூங்கில் வந்து
பில் சாப்பிடுது. வன உரிமை சட்டம் மூங்கில வந்து கட் பண்ணி பயன்படுத்த மக்களுக்கு வந்து சட்டம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த மூங்கில வந்து வெட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அது வெட்ட 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 தலைஞ்சிருக்கு, நீங்கள் முழுக்க அழிஞ்சிருக்காது. யானை போன்றவங்கலாம் வந்து விரும்பி சாப்பிட்ற தீவன பயிர் வந்து மூங்கில். அது நீங்கள் முழு காடு முழு அழிஞ்சாச்சு. நீங்கள் எப்போ மூங்கில்ன்றது எப்போ அது விளைய மனித வனவிலங்கு மோதல்கள் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உறுதியாக சொல்லுவேன், மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் என்பது ஏற்படாது. அந்த காட்டுக்குள்ளார வனவிலங்குகளும் மனிதர்களும் காலங்காலமாக சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வனவிலங்குகள் வெளிவருக்கு பிரதான காரணம் வந்து வனவிலங்கு தேவையான ஃபாடர் வந்து வனத்தில் இல்லை. இந்த மலைக்கும் இந்த வனத்துக்கும் இந்த மண்ணுக்கும் உரிய தாவரங்கள் அங்கே இல்லை. முழுக்க என்ன தாவரம் இல்லைன்னா இறைச்சி சாப்பிடக்கூடிய அந்த விலங்குகள் இருக்காது. மாடுதான் தானே புலி இருக்கும், மாடுனா புலி இருக்கும். எல்லாமே ஒரு செயின் தானே. ஒரு காட்டுக்கு வந்து நல்ல காடுகளுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காடு வந்து புலி ஒரு காட்டில் இருக்குன்னா அந்த காடு நல்ல காடுன்னு அர்த்தமா? யானை ஏன் புலி இந்த காட்டில் இருந்தால் நல்ல காடு செழிப்பான காடுன்னு அர்த்தம்? புலி இந்த காட்டில் தான் கண்டிப்பாக மான் இருக்குதுனால தான் புலி இருக்குது. இப்போ புலி அந்த காடில் இருக்குன்னா நல்ல காடு. ஏன் நல்ல காடு? அந்த காட்டில் மான் இருக்குது, அதுவே நல்ல காடு. ஏன் அந்த காட்டில் மான் இருக்குது? அந்த காடு வந்து புல்வெளி சூழ்ந்த காடாக இருக்குது. புல்வெளி இருந்தால் தான் மான் இருக்குது. சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமி வந்து மண்ணை வந்து நேராக தாக்கக்கூடாது. அப்படி இந்த புல் வந்து ஒரு பூமி வந்து பசுமை போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கும். இப்போ எந்த காட்டில் வந்து புல்வெளி அந்த காட்டை நிலத்தை போர்த்தி இருக்குதோ அந்த காட்டில் கட்டாயம் மான் இருக்கும். மான் தான் கட்டாயத்தில் புலி இருக்கும். இப்போ இந்த காட்டில் மாதேஸ்வரம் வந்து புலியை வாகனமாக வச்சுக்கிறது, பண்ணாரில் புலி இருக்கிறது, கொங்கலில் புலி இருக்கிறது என்ன சொல்லுதுன்னு, இந்த காடு ஏற்கனவே வளமான காடு, என்ன புலி இருந்த காடு. இப்போ இந்த காட்டை வளமாக்குறேன்னு சொல்லி புதுசாக புலி காப்புன்னு இருக்கா சட்டம் போடணும். சட்டம் போட்டு மக்களுடைய உரிமையை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் தேவை. இவன் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டு தாவர வகைகள் வந்து காட்டுக்குள்ளார வந்து விளைவிக்கப்பட்டாங்க. யூக்கலிப்டஸ் வெளிநாட்டு தேக்கு காட்டினுடைய மரம் அல்ல. இது மாதிரி பல அந்த சில்வர் ஓக் நம்ம மரம் இல்லை. இப்போ வெளிநாட்டினுடைய மர வகைகள் முழுக்க பிரிட்டிஷ் பேரில் வந்து முதல்ல வந்த வனச்சட்டம் பிரிட்டிஷ் பேரில் கொண்டு வந்த வனச்சட்டம். பிரிட்டிஷ் பேரில் கொண்டு வந்த வனச்சட்டம் வனத்தை பாதுகாக்கிறதுக்கான வனச்சட்டம் இல்லை. வனத்தை வந்து எப்படி வந்து வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கான வனச்சட்டம் தான் அது. லண்டானா ஒரு வெரைட்டி இருக்குது. உன்னிச்சு நீங்கள் போகிற பக்கமெல்லாம் காட்டில் நீங்கள் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியுது பேர்லாம் லண்டானா. அது சென்னான்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் வந்து முழுக்க வந்து காடு முழுக்க பறந்து கிடக்குது. இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய யானைக்கோ மானுக்கோ இது மாதிரி தேவையான எந்த பயிருங்க விளையாது. சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். அதாவது உங்ககிட்ட வந்து உட்காந்தது பிறகு ஒரு ஆராய்ச்சி மாணவன் வந்து வேறு எங்கேயுமே போவானா, ஒரு வனம்னா என்ன, வனம் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன, அவன் அந்த பழங்குடி மக்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், அவங்களுடைய விஷயங்கள் என்னென்னலாம் இப்போ வந்து விட்டு போயிருக்கா, அது எங்கேருந்து நம்ம இது பண்ண, அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு இது நீங்கள் கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஒதுக்கி எனக்கு பேசினதுக்கு மிக்க நன்றி. இதில் நிஜத்தை சொல்லணும்னா நம்ம 2 விஷயத்தை பேசுகிறோம். ஒன்று வீரப்பன் தேர்தல் வேட்டை, அது சமமாக ஏற்பட்ட பாதிப்பு. இன்னும் வனம் பழங்குடிய வாழ்க்கை, இதை பற்றி பேசணும். இந்த வனத்தை பற்றிய விஷயங்கள் வந்து வனத்தினுடைய நுட்பங்கள், ஆதிவாசி கையாளக்கூடிய இதை பற்றி ஆதிவாசி மக்கள்கிட்ட கேட்டுதான் அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். எங்கள் இயக்கம் வந்து இந்த மக்கள்கிட்ட வேலை செய்ய கொடுத்த ஒரு வாய்ப்பு, அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த செய்தி வந்து பல பேர்த்துக்கு போய் சேர்றப்போ 2 விஷயம் நடந்தால் அதுக்கு வெற்றிகரமானதாக இருக்குது, பலன் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் வந்து இந்த விழிப்புணர்வு அந்த பழங்குடிகளுக்கு இடையில வாழக்கூடிய இளைஞர்களில் யாராவது 2 பேர்த்துக்காவது ஏற்பட்டு அந்த மக்களையும் இந்த மக்களுடைய உரிமையும் வனத்தையும் பாதுகாக்கிற நடவடிக்கையில் வந்து அவங்க வந்து போகணும். இந்த பொது சமூகம் வந்து பழங்குடிகள் மேலேயும் வனத்து மேலேயும் வைத்திருக்கக்கூடிய பார்வை வந்து தப்பான பார்வை வந்து மாற்றணும். இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு 1% 2% நடந்தால் கூட நாம் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் வெளியே போவதன் மூலமாக உரிய பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.